ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபார்மில் விளைஞ்ச சுண்டக்காய் அப்புறம் வெண்டைக்காயை வச்சு நம்ம இன்றைக்கி புளிக்குழம்பு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட அந்த பாக்கு மரத்தோட தோட்டத்துக்கு கேப்பில் அங்கங்கே நிறைய முளைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நான் பறிக்க போகிறேன் இன்றைக்கி. மக்களே, நம்ம தோட்டத்திலேருந்து விளைஞ்ச வெண்டைக்காய் அண்ட் சுண்டைக்காய் வந்து நாங்கள் பறிச்சுட்டு வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டுக்குமே கலந்து ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறேன். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபார்ம் ஃப்ரெஷ் சுண்டைக்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தென் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் அப்படி ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்தது நம்ம தோட்டத்தில் வந்து. வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து வெட்டி வச்சாச்சு. தென் சுண்டைக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே போடக்கூடாது. இது வந்து என்ன பண்ண அப்படின்னா நசுக்கி அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம வந்து அதை எடுக்கணும். இப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு விதையை நம்ம நசுக்கிறது வந்து கஷ்டம். அதனால் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தோசை கரண்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து நசுக்கி இதை வந்து பொடி பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். சுண்டைக்காயை நசுக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விதையெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே தண்ணியில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வெண்டைக்காய் அப்புறம் பார்த்தீங்க சுண்டைக்காய் இருக்கு இல்லையா, இதில் வந்து மஞ்சள், மிளகா பொடி, அப்புறம் உப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர், இது பிளாக் பெப்பர். ஸோ இது நாளைக்கு போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அதை மேரினேட் பண்ணி வச்சிடுறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மேரினேட் பண்ண வைக்கிறோம். ஒரு 5 to 10 minutes இந்த மாதிரி வச்சிடும். ஸோ அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தாளிக்கிறதுக்கான தேவையான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறோம். ஸோ என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, கார்லிக்கு, தென் பார்த்திங்கன்னா இது வந்து கொரியாண்டர் லீஃப்னால் நம்ம நார்மல் கொரியாண்டர் லீஃப் கிடையாது. இது வந்து இங்கே விளையக்கூடிய கொரியாண்டர் லீஃப். இது இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து நம்ம நார்மல் கொரியாண்டர் லீஃப்ஸ் கடையில் கிடைக்கிது இல்லையா, இது நம்ம தோட்டத்திலே இருக்கக்கூடியது. ஸோ கருவேப்பிலை நம்ம தோட்டத்திலே இருந்தது தான். தென் பார்த்திங்கன்னா தக்காளி, பச்சை மிளகா, பெருங்காயப்பொடி, தென் பார்த்திங்கன்னா சாம்பார் மசாலா, இல்லாட்டினா உங்களுக்கு கரம் மசாலா அந்த மாதிரி ஃப்ளேவரில் வேணும் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். தென் பார்த்திங்கன்னா மல்லித்தூள், அப்புறம் புளி வந்து கரைச்சி வச்சிடணும். ஸோ இது வந்து கரையிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேரினேட் பண்ண வெண்டைக்காய் சுண்டைக்காய் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரை பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டுட்டு நம்ம அந்த மேரினேட் பண்ண சுண்டைக்காய் அந்த வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடுறோம். ஸோ அப்போ தான் வந்து அந்த விதையோட கசப்பு தன்மை வராது உங்களுக்கு. தென் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து எந்த அளவுக்கு வணக்கணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வணக்குங்க. ஓரளவுக்கு அந்த க்ரீனிஷ் போகிற வரைக்கும் நம்ம அதை வணக்கிட்டு இருக்கணும். இந்த பதத்துக்கு நம்ம வணக்கிடணும். வணக்கினதுக்கு அப்புறமேட்டு தனியாக எடுத்து வச்சிடுறோம். அந்த இருக்கக்கூடிய அந்த ரிமைனிங் எண்ணெயும் சேர்த்து அதுக்குள்ளேயே வச்சிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருக்கிறது நம்ம வந்து ஃபுல்லாகவே இதெல்லாத்தையும் வதக்க போகிறோம். இப்போ வதக்கி கடைசியாக வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வெங்காயம் போட போகிறோம். தென் கருவேப்பிலை போடுறோம். தென் வந்து இந்த கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கொத்தமல்லி வந்து நார்மல் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறோம்.
வதக்கிறதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக நம்ம அந்த தக்காளியை போட்டு கடைசியாக தான் இந்த பெருங்காயத்தூள், சாம்பார் தூள், தென் மல்லித்தூளை போட போகிறோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கடுகு போட்டோம். கடுகு போட்டு கொஞ்சம் சூடு வரட்டும். கடுகு வெடிக்கிறப்ப நம்ம கரெக்டாக மற்றெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடுகு போட்டதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் இந்த கொத்தமல்லி, தென் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, வெங்காயமெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தக்காளி மட்டும் ஆட் பண்ணல, மற்றெல்லாமே போட்டு நம்ம ஆட் பண்ணிட்டுருக்கோம். இது கொஞ்சம் இந்த லைட்டு ப்ரௌன் வரப்போ பேல் எல்லோ மாதிரி ஒரு கலர் வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம வந்து மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லோ கலர் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து போட்டுருவோம். இல்லை தக்காளியை போட்டுட்டு திரும்ப வதக்கிட்டு அப்புறம் நம்ம அந்த பெருங்காயத்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் இதெல்லாமே வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம போட்டுடுறோம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொதிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த சுண்டக்காய் வெண்டைக்காய் அது மேலே அப்படியே போட்டுடுறோம். ஸோ நல்லா கொதிச்சு வருது. கொதிச்சு வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை எடுத்து நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி கரைச்சலை வந்து அதில் ஊற்றிடுறோம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ ஃபைனலி முடிஞ்சிருச்சு. உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு உப்பு அதிகமாக வேணுமோ கம்மியாக வேணுமான்னு பார்த்துட்டு நீங்கள் இறக்கி வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ பாருங்கள், அந்த சுண்டக்காய் வெண்டைக்காய் மேலே அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திஸ் ஃபைன் புளிக்குழம்பு ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஓகே, நான் போய் சாப்பிட போகிறேன். பாய் பாய், டேக் கேர்.